மம்முட்டி சென்னையில் தான் இருக்காரு. மோகன்லால் இன்னைக்கு வந்து பாலாஜின்ற பிரபல நடிகையுடைய மகளை தான் திருமணம் செய்திருக்காரு. அவர் சென்னையில் தான் இருக்காரு. இப்படி பல பேர் வந்து சென்னையில் இருக்காங்க சார். சென்னை அப்படின்னா நம்ம எத்தனையோ பேர் நம்ம உதாரணமாக சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் கேட்டிங்க இல்லையா, அந்த ரீமேக் படங்கள் அப்படின்னும் போது சிவாஜியும் நடிச்சிருக்காரு, எம்ஜிஆர் 1-2 தான் நடிச்சிருக்காரு, ரஜினிகாந்த் நிறைய நடிச்சிருக்காரு. ரஜினிகாந்த் நடித்த பில்லாலேருந்து தீயிலிருந்து பல படங்கள் வந்து ஆரம்ப காலத்தில் ஹிந்தி அண்ட் தெலுங்கு ரீமேக் படங்களாக தான் இருந்திருக்கு. ஹிந்தி அண்ட் தெலுங்குல வந்திருக்கு. அதே மாதிரி கமலஹாசன் நடிச்சிருக்காரு. எல்லா நடிகர்களுமே நடிச்சிருக்காரு. ஆனால் அன்னைக்கு வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு 5 படம் வருது, ரஜினி சார் படம் வருதுன்னா ஒன்று வந்து ரீமேக் இருக்கும், ஒன்று வந்து ஒரிஜினல் ஸ்டோரி இருக்கும். ஒன்று ஹிந்திலேருந்து பண்ணுவாங்க, ஒன்று தெலுங்குலேருந்து பண்ணுவாங்க, ஒன்று ஒரிஜினல் ஸ்டோரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நெட்ரிகன் எடுத்துக்கிட்டோம், நெட்ரிகன் வந்து ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளே. போக்கிரி ராஜா எடுத்துக்கிட்டால் போக்கிரி ராஜா வந்து ஒரு தெலுங்கு படத்துலேருந்து ரீமேக். ஆனால் இன்றைக்கெல்லாம் வந்து சதா சர்வகாலமே அவங்க வெற்றி அடையணும் அப்படின்னா ஆல்ரெடி ஏதாவது ஒரு இடத்துல வெற்றி அடைஞ்ச ஒரு தெலுங்கு படம் அதை அப்படி ரீமேக் பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. இப்போ அந்த வகையில் நம்ம ஜனநாயகன்னு எடுத்துக்கலாம். ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இதான் என்னோட கடைசி படங்கிறார். ஒரு கடைசி படம் எடுக்கும்போது இப்போ அவருடைய ஒரு துப்பாக்கி, கத்தி, மெர்சலு, தெரி, இந்த படம்லாம் வந்து ஒரு ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளேயில் வந்ததுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் வந்து புதிய ஒரு கதையை உருவாக்கி ஒன்று பண்ணுறாங்க. ஏன் அப்படி ஒரு படத்தை பண்ணாமல் மறுபடியும் போயிட்டு அந்த ஆரம்ப காலத்தில் இப்போ விஜய் வந்து எத்தனை தெலுங்கு படம் எந்த ஹீரோக்களை வந்து நிறைய ரீமேக் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு பல பேர் வந்து தெலுங்கு படங்கள், ஹிந்தி படங்கள், மலையாள படங்கள், கன்னட படங்கள் எல்லாத்துலேயுமே ரீமேக் வாங்கி பண்ணியிருக்காங்க. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா விஜயினுடைய ரேஷியோ வந்து ரொம்ப ஜாஸ்தி.